ஓலா, ராபிட்டோ உள்ளிட்ட பைக் டாக்ஸிகளை தடை செய்ய வலியுறுத்தி ஆட்டோ ஓட்டுநர்கள் சங்கத்தினர் பல்வேறு தரப்பினர் கோட்டையை நோக்கி முற்றுகையிடும் போராட்டத்தில் ஈடுபட்டு பேரணியாக சென்று கொண்டிருக்கின்றனர். அந்த காட்சிகளை தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க கேட்கலாம். ராஜேஷ், ஆட்டோ ஓட்டுநர்கள் சங்கத்தினர் தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அவர்கள் கோட்டையை நோக்கி பேரணியாக செல்லக்கூடிய காட்சிகளை பார்க்கிறது. அவர்கள் வைக்கக்கூடிய கோரிக்கைகள் என்ன? தற்போது போராட்டத்தின் நிலவரம் என்னவாக இருக்கிறது? சரவணன், ஆட்டோ ஓட்டுநர்களை பொறுத்த வரைக்கும் தொடர்ச்சியாக தங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படுகிறது. அதனால் பைக் டாக்ஸியை ரத்து செய்ய வேண்டும் என்று அவர்கள் தொடர்ச்சியாக வலியுறுத்தி வருகிறார்கள். இதன் காரணமாக தற்பொழுது சென்னை எழும்பூரில் இருக்கக்கூடிய அந்த பழைய சித்ரா திரையரங்கம் வழியாக அவர்கள் அந்த போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறார்கள். கோட்டையை நோக்கி பேரணியாக செல்ல முற்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் எழும்பூரில் தொடங்கி சிந்தாதிரிப்பேட்டை வழியாக கோட்டையை நோக்கி பேரணியாக செல்ல முற்பட்டிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 300க்கும் மேற்பட்ட ஆட்டோ ஓட்டுநர்கள் இதில் பங்கேற்றிருக்கிறார்கள். ஒரு சிலர் தங்களுடைய சட்டையை கிழித்துக் கொண்டும் தங்களுடைய வாழ்வாதாரம் மிகவும் பாதிக்கப்படுகிறது, தமிழக அரசு இதற்கு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும், பல ஆண்டுகளாக நாங்கள் வலியுறுத்தி வருகிறோம், இருந்த போதிலும் தமிழக அரசு ஒரு முறைப்படுத்துதலை செய்யவில்லை என்று அவர்கள் குற்றம் சாட்டியிருக்கிறார்கள். அதே நேரத்தில் தங்களுடைய ஆட்டோ உள்ளிட்டவைகளை எஃப்டி செய்வதற்கு 40,000 முதல் 60,000 வரைக்கும் ஆகிறது. ஆனால் பைக் டாக்ஸி என்ற பெயரில் தங்களுடைய வாழ்வாதாரத்தை அவர்கள் கெடுப்பதாக அவர்கள் குற்றம் சாட்டியிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 300க்கும் மேற்பட்டோர் இதில் பங்கேற்று தமிழக அரசுக்கு எதிராகவும் பைக் டாக்ஸிக்கு எதிராகவும் தங்களுடைய கோஷங்களை எழுப்பி வருகிறார்கள். பேரணியாக செல்லக்கூடிய அந்த காட்சிகளை தான் நம்முடைய ஒளிப்பதிவாளர் நாகார்ஜுன் காமித்துக் கொண்டிருக்கிறார். இந்த பைக் டாக்ஸியை பொறுத்த வரைக்குமே ஏற்கனவே தமிழக அரசு பல்வேறு உத்தரவுகளை பிறப்பித்திருந்தாலும் பைக் டாக்ஸிகளை முறைப்படுத்த வேண்டும், அவற்றை தடை செய்ய வேண்டும் என்பது இவர்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது. எளிதாக அவர்கள் தங்களுடைய வாழ்வாதாரத்தை கெடுக்கிறார்கள். அதனால் இந்த முறையை, பைக் டாக்ஸி முறையை உடனடியாக ரத்து செய்து தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது இந்த ஆர்ப்பாட்டத்தில் பேரணியில் ஈடுபட்டு இருக்கக்கூடியவர்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது. சரவணன், சென்னையை போல தமிழ்நாட்டின் வேறு எந்தெந்த பகுதிகளில் போராட்டம் நடைபெற்று வருகிறது ராஜேஷ்? அது குறித்த தகவல்கள். இது குறிப்பாக 3 மாவட்டங்களை சேர்ந்த அந்த ஆட்டோ ஓட்டுநர்கள் தான் முன்னெடுத்திருக்கிறார்கள். இந்த போராட்டத்தை பொறுத்த வரைக்கும், இந்த பேரணியை பொறுத்த வரைக்கும் சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர் இந்த மாவட்டத்தை சேர்ந்த இங்கு இருக்கக்கூடிய 300க்கும் ஆட்டோ ஓட்டுநர்கள் தான் இத பங்கேற்றிருக்கிறார்கள். இவர்கள் தனியாக ஒரு அமைப்பு வைத்து செயல்பட்டிருக்கிறார்கள். இந்த பேரணியை பொறுத்த வரைக்கும் தமிழகம் முழுவதிலும் இருந்து தாங்கள் ஏற்பாடு செய்யவில்லை. குறிப்பாக சென்னை, அதை ஒட்டி இருக்கக்கூடிய மாவட்டங்களில் இந்த பைக் டாக்ஸியினுடைய வரவேற்பு என்பது அதிகரித்திருக்கிறது. இதனால் தங்களுடைய வாழ்வாதாரம் கேள்விக்குறியாகி இருக்கிறது. அதனால் அதை தடை செய்ய வேண்டும் என்று இந்த 3 மாவட்டங்களில் இருக்கக்கூடிய அந்த ஆட்டோ ஓட்டுநர்கள் மட்டுமே இந்த பேரணியில் பங்கேற்றிருக்கிறார்கள். சரவணன், ராஜேஷ், தற்போது ஓலா, ராபிட்டோ மற்றும் பைக் டாக்ஸியை தடை செய்ய வேண்டும் என்பது குறித்து ஆட்டோ ஓட்டுநர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். மற்றொரு தரப்பில் இதனால் பாதிக்கப்படக்கூடிய ராபிட்டோ ஓட்டக்கூடிய அந்த பைக் டாக்ஸி ஓட்டுநர்கள் என்ன சொல்றாங்க? அவர்களுக்கு ஏற்கனவே தமிழக அரசு பல்வேறு வழிகாட்டுதல்களையும் நெறிமுறைகளையும் வழங்கி இருக்கிறார்கள். அவர்கள் கடந்த 2 நாட்களுக்கு முன்பாக கூட தலைமைச் செயலகத்தில் போக்குவரத்து துறை அமைச்சரை சந்தித்து தங்களுடைய கோரிக்கையை வலியுறுத்தி இருந்தார்கள், கோரிக்கைகளை அளித்திருந்தார்கள். ஆனால் ஆட்டோ ஓட்டுநர்களை பொறுத்த வரைக்குமே அவர்கள் வைக்கக்கூடிய ஒரு கோரிக்கை என்பது ஒருபுறம் முற்றிலுமாக தடை செய்ய வேண்டும் என்றாலும் மற்றொரு புறம் அவர்கள் தங்களுடைய ஓன் வாகனத்தில், சொந்த வாகனத்தில் ஓட்டக்கூடிய ஒரு சூழல் என்பது இருக்கிறது. அதனால் தங்களுடைய வாழ்வாதாரம் மிகவும் பாதிக்கப்படுகிறது. அதனை வரைமுறைப்படுத்த வேண்டும், நெறிமுறைப்படுத்த வேண்டும் என்பதுதான் ஆட்டோ ஓட்டுநர்களுடைய சங்கத்தினுடைய பிரதான கோரிக்கையாக இருக்கிறது. அதே நேரத்தில் பைக் டாக்ஸியை பொறுத்த வரைக்குமே இதுவும் தங்களுக்கு வாழ்வாதாரமாக இருக்கிறது. எளிதாக பல ஆட்டோ ஓட்டுநர்களே பைக் டாக்ஸி ஓட்டக்கூடிய அந்த சூழல் என்பது இருக்கிறது. ஏனென்றால் இந்த பைக் டாக்ஸியில் வரக்கூடிய வருமானம் என்பது தங்களுடைய வாழ்வாதாரத்தை ஓரளவிற்கு காப்பாற்றிக் கொள்வதற்கு இது ஏதுவாக இருப்பதால் இந்த பைக் டாக்ஸியை தடை செய்யக்கூடாது என்பது அவர்களுடைய கோரிக்கை. அதே நேரத்தில் பைக் டாக்ஸி அந்த
ஓட்டக்கூடியவர்களை பொறுத்த வரைக்குமே தமிழக அரசுக்கு கோரிக்கை வைக்கிறார்கள். நெறிமுறைப்படுத்திக் கொள்ளுங்கள், எங்களுக்கான விதிகளை வகுத்துக் கொடுங்கள், அதன்படி நாங்கள் செயல்படுகிறோம் என்று அவர்கள் கூறக்கூடிய அந்த காட்சிகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது. ஆக மொத்தத்தில் ஒருபுறம் எதிர்ப்பாக இருந்தாலும் இன்னொரு புறம் தமிழக அரசு அதனை அனுமதித்திருக்கிறார்கள். தமிழக அரசு ஏன் அனுமதித்தது? கார்ப்பரேட் கம்பெனிகளுக்கு ஆதரவாக இந்த தமிழக அரசு செயல்படுகிறது என்பதுதான் ஆட்டோ ஓட்டுநர்களுடைய குற்றச்சாட்டாக இருக்கிறது. சரவணன், தாங்கள் வழங்கிய விரிவான தகவல்களுக்கு நன்றி ராஜேஷ்.